சலவைக்கு செலவு பண்ண போறீங்களா? அதை எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியலையா? என்ன பிராண்ட்ல பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியலையா? வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிக்கர் கெபாசிட்டில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டாப் லோட் வாஷிங் மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். எந்த மிஷின் என்ன பிராண்ட் அப்படிங்கறத ஃபுல்லா டீகோட் பண்ணலாம். ஆமாங்க, நாம இன்னைக்கு பார்க்க போறது LG 10 kg டாப் லோட் வாஷிங் மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல என்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, எவ்வளவு வாஷ் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க, இதோட ட்ரம் வாஷிங் குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கும், சர்வீஸ் சப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத ஃபுல் டீகோட் தான் இப்ப பார்க்க போறோம். இதோட கெப்பாசிட்டி 10 kg இருக்கறனால ஒரு சிங்கிள் ஃபேமிலியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல மாமியார் மருமகள் சண்டை வர ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுல பெட்ஷீட் மேட் இந்த மாதிரி டஃபஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு துவைக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த கெப்பாசிட்டி. இது ஒரு டாப் லோட் வாஷிங் மிஷினால நீங்க லோட் பண்றது டாப்ல தான் லோட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு டோரை வேகமா க்ளோஸ் பண்ணாலும் டோர் பொறுமையா தான் போகும். ஏன்னா இதுல ஹைட்ராலிக்ஸ் டோர் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு டோர் புரோக்கன் ஆகாம கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷினோட ஆபரேஷன் போயிட்டோம் அப்படின்னா 230 வோல்டேஜ்ல 15 ஹெர்ட்ஸ்ல ரன் ஆகக்கூடிய வாஷிங் மிஷின். இதோட ட்ரம்மோட ஆர்பிஎம் ஸ்பீடு 700 to 780 ஆர்பிஎம் ஸ்பீட்ல ரன் வந்து ஆகும். இந்த மிஷின் ஸ்மார்ட் இன்வெர்டர் டெக்னாலஜில ஆபரேஷன் வந்து நடக்கும். இன்வெர்டர் அப்படின்னா கரண்ட் பில்ல கன்சப்ஷன் வந்து பண்ணி தரும். ஸ்மார்ட் இன்வெர்டர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மிஷினோட எனர்ஜி ரேட்டிங் போயிட்டீங்க அப்படின்னா இது ஒரு இன்வெர்டர் டெக்னாலஜி மிஷின். சோ அதனால கரண்ட் பில்லே கட்ட தேவையில்ல. ஏன் அப்படின்னு தானே பாக்குறீங்க? அட ஆமாங்க, இதுல இருக்கிற மோட்டரு உசைன் போல்ட் லெவலுக்கு வேகமாலாம் ஓடாது. நீங்க எந்த அளவு வெயிட் வந்து கிளாத்ஸ் வந்து போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகி உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் வந்து பண்ணி தரும். வாரத்துல நீங்க 3 to 4 டைம் போட்டு துவைச்சா கூட மாசத்துக்கே உங்களுக்கு 5 to 7 யூனிட் தான் பவர் கன்சப்ஷனே நடக்கும். கவர்மெண்ட்ல 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துருக்கனால இதுல எடுத்துக்கிற பவர் கன்சப்ஷனோட பில்லு நமக்கு பில்லே வராது. நார்மலாவே டாப் லோட் வாஷிங் மிஷின் அதிகமா தான் தண்ணி எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஒரு 10 கிலோ வாஷிங் மிஷினால நீங்க அருவியில இருந்தெல்லாம் அள்ளி கொண்டு வந்து ஊத்தணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதோட வாட்டர் லெவல் 1ல இருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்கனால நீங்க எந்த அளவு வெயிட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அதுவாவே எடுத்துக்கும். இல்ல அப்படின்னா அந்த வாட்டர் லெவல நீங்களாவே கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மிஷினோட ஸ்பின் ஸ்பீட் போயிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆர்பிஎம் 700 to 780 ஆர்பிஎம் வரைக்கும் இருக்கும். சோ அதனால இதுவும் வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இதோட ஸ்பின் ஸ்பீடு இந்த அளவு கொடுத்திருந்தாலும் இதோட ரிசல்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, கரும்பு மிஷின்ல மாட்ட கரும்பு சக்கரை மாதிரி உங்களோட துணியை புழிஞ்சு கொடுத்துரும். இந்த மிஷினோட ட்ரம் மெட்டீரியல் போயிட்டீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க பாதியில கலட்டி காய்லாங்கடையில போடுற மாதிரிலாம் இருக்காது, கடைசி வரைக்கும் துருப்பிடிக்காம இருக்கும். LGல டாப் லோட் வாஷிங் மிஷின் சொல்லி போயிட்டாலே மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், கேட்கிற விஷயம் டர்போ ட்ரம்ங்கிற ஒரு விஷயம். டாப் லோட் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேய்ச்சு தான் துவைக்கிற மெத்தட்ல தான் உங்களுக்கு வாஷ் வந்து பண்ணி தரும். இந்த டர்போ ட்ரம் என்ன பண்ணும் அப்படின்னா, கிளாத்ஸ் வந்து நம்ம ட்ரம்ல போட்டு வாஷ் பண்றப்போ ட்ரம் ஒரு ஆங்கிள் வந்து சுத்தும், கீழே இருக்க பல்செட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தும். சோ இப்படி சுத்துறப்போ உங்களுக்கு கிளாத் வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சு துவைக்கிற மாதிரியான ரிசல்ட்டை எடுத்து தரும். இதுதான் டர்போ ட்ரமோட ஆக்ஷன். இந்த மிஷின்ல ப்ராடக்டோட வாரண்டின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா 2 years ப்ராடக்ட் வாரண்டியும் 10 years மோட்டருக்கு வாரண்டியும் கொடுத்திருக்காங்க. கிளாஸ், ரப்பர், பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் கவர் ஆகாது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னா மட்டும்தான் கவர் ஆகும். ஒவ்வொரு மிஷின்லயும் வாரண்டின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது சர்வீஸை மட்டும்தான் குறிக்கும். கேரண்டின்னு கொடுத்தா மட்டும்தான் ரீப்ளேஸ் வந்து குறிக்கும். இதுல கிளாஸ், ரப்பர், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், பிசிக்கல் டேமேஜ், வோல்டேஜ் பிளக்சுவேஷன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு வாரண்டிலுமே கவர் வந்து ஆகாது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆகுதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு கவர் வந்து ஆகும். இதுல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் எல்லாரும் கேட்டு வர விஷயம் டிடி. டிடினா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது வாஷிங் மிஷினோட டிடி. டிடினா என்னன்னு தானே கேக்குறீங்க? டைரக்ட் டிரைவ். அந்த டைரக்ட் டிரைவ்ல என்ன இருக்கு அப்படின்னா, ட்ரம்மோட சாஃப்டும் மோட்டரோட சாஃப்டும் ஒரே இதுல கனெக்ட் வந்து ஆயிருக்கும். சோ இப்படி கனெக்ட் ஆயிருக்கனால உங்களுக்கு நாய்ஸ், வைப்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். இன்னொன்னு ட்ரம்மோட ரொட்டேஷன் ஸ்பீடு, எஃபிஷியன்சி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுதான் டைரக்ட் டிரைவ்ல ஒர்க் ஆகிற ஃபங்க்ஷன். பட் ஆனா இதுல ஒரு நெகட்டிவ் சிக்கல் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, ஓவர்லோடு போட்டாலோ இல்ல டப் கிளீன் வந்து ப்ராப்பரா பண்ணாலோ ட்ரம்ல அடிப்பக்கம் இருக்கிற டப்ல அதிகமா டீஸ்கேல் வந்து ஆகிறனால உங்களுக்கு ட்ரம்மோட சாஃப்டும் மோட்டரோட சாஃப்டும் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கப்போ அது டைரக்டா கட் ஆயிரும். இப்படி கட் ஆகிறப்போ அதை நீங்க டோட்டலா மாத்துற மாதிரி இருக்கும். இதுல மெயின்டெனன்ஸோட காஸ்ட் ரொம்ப அதிகம். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த ப்ரோக்ராம்ஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கறத இதுக்கப்புறம் பார்க்கலாம்.
எல்லா வாஷிங் மிஷினையும் கொடுத்துருக்க மாதிரி இதுலயும் நார்மல் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம டெய்லி கிளாத்ஸ எல்லாத்தோட துணியும் ஒன்னா போடுறப்போ அதுல காட்டனு, சில்க், சிஃபானு, சிந்தட்டிக் இந்த மாதிரி எல்லா கிளாத்ஸும் டிஃபரெண்ட் கிளாத்ஸ் கலந்து வந்து இருக்கும். அந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாம் மொத்தமா போட்டு துவைக்கிறப்போ இந்த மாதிரி நார்மல் ப்ரோக்ராம நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் காமனான ப்ரோக்ராம் தான், குயிக் வாஷ்ங்கிற ப்ரோக்ராம். இந்த குயிக் வாஷ் ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு ரொம்ப நாளாவே ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்க ஒரு கிளாத்ஸை வந்துட்டு வச்சிருக்கோம், இல்ல நான் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2 hours 4 hours மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன், அதுல சொட்டிங் ஸ்மெல் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த குயிக் வாஷ் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இது குயிக் வாஷ் ப்ரோக்ராம் அப்படின்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ற ப்ரோக்ராம் 15 minutes to 1.5 hour வரைக்கும் டைம் வந்து எடுத்துக்கும். இந்த குயிக் வாஷ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 30 minutesலயே கவர் வந்து பண்ணி தரும். ஸ்வெட்டர், ஹூடி இதெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உள்ளன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனி ப்ரோக்ராமே கொடுத்திருக்காங்க. அலர்ஜி கேர்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட துணி, இல்ல சிக்கா இருக்கவங்களோட துணி, எல்டர் பேரண்ட்ஸோட துணி இந்த மாதிரி துணி எல்லாம் போட்டு துவைக்கிறப்போ உங்களுக்கு 99.9% ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவை கில் பண்ணி வாஷ் வந்து பண்ணி தரும். இது ஹீட்டர் இருக்கிற மிஷின்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், மத்தபடி வேற எதுலயுமே இந்த அலர்ஜி கேர் ஆப்ஷன் வந்து இருக்காது. அக்வா ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுத்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா டாப் லோட் வாஷிங் மிஷின் போயிட்டீங்க அப்படின்னா 3 டைம் துவைச்சு 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா அலசி வந்து தரும். இதுல நீங்க 3ஆவது டைம் துவைக்கிறப்பே வந்து பாத்தீங்கன்னா அலசுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் வந்து ஆயிரும். இந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணி வாஷ் பண்றப்போ உங்களுக்கு தண்ணியை ரொம்ப கம்மி பண்ணி எடுத்து தரும். சோ இதனால உங்களுக்கு வாட்டர் சேவிங்ஸ் வந்து கிடைக்கும். சங்கர் சார் படத்துல ஸ்டார்ட் ஆன டெக்னாலஜி இப்போ வாஷிங் மிஷின் வரைக்குமே வந்திருக்குது. ஆமாங்க, ஏஐ வாஷ் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது என்ன பண்ணுனா நீங்க எந்த அளவு வெயிட் ஆஃப் கிளாத்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணிய அட்ஜஸ்ட் பண்ணி எந்த எடுத்துக்கும். இன்னொன்னு நீங்க கலந்து போடுறீங்க, ஒரு பெரியவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ப்ரோக்ராம் சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சோ இந்த ஏஐ வாஷ்ல வச்சு அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அதுவாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ட்ரம்மோட மோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும், ட்ரம்மோட ஆர்பிஎம் ஸ்பீட கண்ட்ரோல் பண்ண வாஷ் பண்ணும். வாஷிங் மிஷின் வேணான்னு சொல்றவங்களுக்கு கூட ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுத்திருக்காங்க. அது எந்த மாதிரியான ப்ரோக்ராம் அப்படின்னா ரின்ஸ் அண்ட் ஸ்பின் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ஃபங்க்ஷனே வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணாது, உங்களுக்கு அலசி ஸ்பின் மட்டும் ட்ரை மட்டும் பண்ணி தரும். நீங்க இந்த துணி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் கையில துவைச்சாதான் சாட்டிஸ்ஃபையா ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மெட்டீரியல்லாம் கூட நீங்க கையிலேயே துவைச்சிட்டு இவன்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இவன் உங்களுக்கு அலசி ட்ரைன் மட்டும் பண்ணி கொடுத்துருவான். இதுல இவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்க்கும் வாட்டரோட லெவலு, ஸ்பின்னோட ஸ்பீடு, வாஷோட டைமிங் இதை நீங்க மேனுவலாவும் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். எப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்போ நார்மலுக்கு ஒரு 5 லெவல் ஆஃப் வாட்டரும், ஸ்பின்னோட ஸ்பீடு ஒரு 500 RPM ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. வாஷோட டைமிங் 25 நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க மேனுவலாவும் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். அந்த கஸ்டமைஸ் பண்ண ப்ரோக்ராமை நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஆமா, டவுன்லோட் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இதுல ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ற ப்ரோக்ராமை நீங்க இதுல டவுன்லோட் பண்ணி யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். வண்டி எடுத்தாச்சு, ஓட்டியும் பார்த்தாச்சு, சேத்துலயும் விட்டாச்சு, எல்லாமே பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் ஒன்று பண்ணும்ல, அதுக்கும் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. டப் கிளீனுங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. வாரத்துல 2 டைம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 4 மாசத்துக்கு ஒரு டைம் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல வாரத்துல நான் டெய்லியும் யூஸ் பண்றேன் அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து பண்ற மாதிரி இருக்கும். வாரத்துல ஒரு டைம் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 6 டைம் ஒன்ஸ் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இந்த டப் கிளீன் ஃபங்க்ஷன் எதுக்காக, ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீங்க துவைக்கிறப்பையும் உங்களுக்கு ட்ரெஸ்ல இருக்க அழுக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்முக்கு அடிப்பக்கம் இருக்கிற டப்ல போய் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆக என்ன ஆகும்னா ட்ரம்மோட வெயிட் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பின் டைம்ல 700 RPM ஸ்பீட்ல உங்களுக்கு ட்ரம் ரொட்டேஷன் ஆகிறப்போ உங்களுக்கு மோட்டர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அடி வாங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டப் கிளீனை நீங்க கிளீன் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்காது. மெஷினோட லைஃபும் உங்களுக்கு நாள் கடந்து வரும். இதோட மெயின்டெனன்ஸ்ல பார்ட் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிண்ட் ஃபில்டர்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது எங்க கொடுத்துருக்காங்கன்னா ட்ரம்மோட உள்பக்கத்துல உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல லிண்ட் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ல இருக்க அழுக்கு, பஞ்சு இது எல்லாத்தையுமே ஃபில்டர் வந்து பண்ணி தரும். இதை நீங்க ஒரு 15 to 20 டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து கிளீன் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போடுறப்போ உங்களுக்கு ஒரு ஹைஜீன்ல வந்து இருக்கும். அங்கங்க பஞ்சு வந்துட்டு திட்டா ஃபார்ம் ஆகாது, ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா ஆகாம இருக்கும். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் சூஸ் பண்றது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஏன்னு தானே கேக்குறீங்க. ஏன்னா இதோட பேனல் கண்ட்ரோல் எல்லாமே ஃப்ரண்ட் சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் வந்து இருக்குது. நம்ம ட்ரெஸ் எடுக்கிறப்போ தண்ணி பட்டாலோ இல்ல வந்துட்டு குழந்தைங்க வந்து சீக்கிரமா அப்ரோச் பண்றதமா இருக்கனால கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது. ஆனா அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டா இந்த வருஷத்து மாடல்ல ரியர் சைடு பேனல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது என்ன கேஜ் கெப்பாசிட்டில இருந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னா 8 kg இருந்து
10 kg வரைக்கும் இருக்கிற மாடல்ஸ் எல்லாத்துலயுமே ரியர் பேனல் சைடு ஆப்ஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ரியர் சைடு பேனல் யூஸ் பண்றாலும் சரி, ஃப்ரண்ட் சைடு பேனல் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இதுலயே சைல்ட் லாக் ஆபரேஷன் கொடுத்திருக்காங்க. சைல்ட் லாக் ஆபரேஷன் எதுக்காக அப்படின்னா, டிஃபால்ட்டாவே ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் வாஷோட டைம், ஸ்பின்னோட ஸ்பீடு, வாட்டர் லெவல் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இதை நீங்க ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தைங்க ஏதாச்சும் டச் பண்ணி உங்களுக்கு எதுவும் மாறாம இருக்கிறதுக்கு தான் இந்த சைல்ட் லாக் ஆபரேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பின் பட்டனையும் ரின்ஸ் பட்டனையும் சேம் டைம்ல பிரஸ் பண்றீங்க அப்படின்னா சைல்ட் லாக் ஆபரேஷன் எனபிள் வந்து ஆயிரும். மறுபடியும் அதே பட்டனையே மறுபடியும் ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறீங்க அப்படின்னா சைல்ட் லாக் ஆபரேஷன் டிசேபிள் வந்து ஆயிரும். இதுல ஜெட் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஜெட் ஸ்ப்ரே எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வாஷ் நடந்துட்டு இருக்கப்பயே உள்ள வந்துட்டு ஒரு சின்ன நாசில் வழியா வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இதோட பர்பஸே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாஷோட டைமை ரெடியூஸ் பண்ணி தரதுக்கும், இன்னொன்னு நீங்க யூஸ் பண்ற டிடர்ஜென்ட் லிக்விட வந்து பாத்தீங்கன்னா நல்லா பனரேட் பண்ணி ட்ரெஸ் மேல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான். இப்படி இருக்கனாலதான் உங்களுக்கு டிடர்ஜென்ட் அங்கங்க திட்டா ஃபார்ம் ஆகாம ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட்டோட வாஷ் வந்து பண்ணி தருது. ஆட்டோ ரீஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்துலயுமே கொடுக்குற காமன் ஃபங்க்ஷன் தான். என்ன அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ கரண்ட் போயிருச்சு, இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தினால நின்றுச்சு, இல்ல வாட்டர் கம்மியா இருக்கிறப்போ நின்றுச்சு அப்படின்னா ஒன்னும் பயப்படவே தேவையில்ல. மறுபடியும் நீங்க அதை ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமோ இல்ல கரண்ட் மறுபடியும் வந்ததுக்கு அப்புறமோ அதுவாவே ஆட்டோ ரீஸ்டார்ட் வந்து ஆயிக்கும். ஆட்டோ ரீஸ்டார்ட் அப்படின்னா எப்படின்னா, எந்த இடத்துல மெஷின் வந்து ஸ்டாப் ஆனச்சோ அதே இடத்துல இருந்து மறுபடியும் ரீகன்யூ வந்து ஆகும். நம்ம இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல ஸ்மார்ட் இன்வெர்டர்னு ஒன்று சொல்லியிருக்கோம். அந்த ஸ்மார்ட் இன்வெர்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திங்க்யூ அப்படிங்கிற ஒரு டிவைஸ் மூலியமா நீங்க வைஃபை கனெக்ட் பண்ணி இந்த டாப் லோட் வாஷிங் மிஷினை ஸ்மார்ட்டா கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஐயோ அதுக்குள்ள போயிடாதீங்க, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர் ஒன்று சொல்றேன். நம்ம வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நோட் பண்ணோம். ஒன்னு டைமென்ஷன், இன்னொன்னு ப்ரொவிஷன். டைமென்ஷன் என்ன அப்படிங்கறத நான் இங்க கொடுத்துருக்கேன். ப்ரொவிஷன் அப்படின்னா, நம்ம வாஷிங் மிஷின் எங்க கொண்டு வந்து பிளேஸ் பண்ண போறோமோ அந்த இடத்துல அதுக்கு ஒரு 1 or 2 ஃபீட்டுக்கு மேல நம்ம டேப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கணும். அதுக்கு நியர்பையாவே வந்து பாத்தீங்கன்னா பிளக் பாயிண்ட் சாக்கெட் வந்து கொடுத்துருக்கணும். அவுட்லெட் டியூபுக்கு ஒரு அவுட்லெட் வந்து கொடுத்துருக்கணும். நீங்க டாப் லோடு ஃப்ரண்ட் லோடு எந்த வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாலுமே கிரவுண்டோட சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு 20-25 ஃபீட்டுக்கு மேல டேங்க் கனெக்ஷன் வந்து இருக்கணும். டேங்க் கனெக்ஷன் இருந்தாதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை நம்மளால யூஸ் வந்து பண்ண முடியும். இந்த மிஷினை வாங்குறதும் வாங்காததும் உங்களோட சாய்ஸ் தான். பட் ஆனா ஏன் வாங்கலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு பிக்கர் கெப்பாசிட்டி, ஸ்மார்ட்டா யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். நிறைய ஃபீச்சர்ஸ் வைஸ் கொடுத்திருக்காங்க. ரிலையபிள் பிராண்டு, சர்வீஸ் வைடா கொடுத்திருக்காங்க. பட் ஆனா இதுல யோசிச்சு வாங்க வேண்டிய விஷயம்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, ஃப்ரண்ட் பேனல்ல கொடுத்திருக்காங்க, பிரீமியம் பிரைசிங்ல இருக்குது. இன்னொன்னு இதோட வாட்டர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி லோவா தான் உள்ள வந்து எடுத்துக்கும். இந்த மிஷினுக்கு ரிவ்யூஸ் போயிட்டோம் அப்படின்னா, பில்ட் குவாலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், ஃபீச்சர்ஸ், இது சர்வீஸ் இதெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா 4 ஸ்டார் ரேட்டிங்க்கு மேலதான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு சர்வீஸ் அப்படின்னா எங்க புக் பண்ணணும், யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிற சர்வீஸ் டீடைல்ஸ் கீழே பின் பண்ணியிருக்கேன், பாத்துக்குங்க. சோ இதுல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. இன்ஃபர்மேஷன் ஓகேபிளா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிருங்க. Thank you.